உங்களை பரிகாசம் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் கேளுங்க. அந்த தேவ ஞானம் உங்களுக்குள்ள வரும்போது உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அனுதின அற்புதம் காலை தியானத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பகுதி விதமாக சொல்கிறது, பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். இதற்கு அதே பிரசங்கின் புஸ்தகத்துல அதற்கு முன்பு ஒரு 2 வசனத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம்? ஒரு சின்ன பட்டணம் இருந்தது. அதுல இருந்த குடிகள் ரொம்ப கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அந்த பட்டணத்துக்கு விரோதமாக ஒரு ராஜா வந்து அதை வளைத்து கொண்டு அதற்கு எதிராக அவன் கொத்தளங்களை கட்டினான். அப்படின்னா அவனுக்கு ஏற்றாப்ப, அவன் ஆளுகை செய்வதற்கு ஏற்றாப்ப அவன் ஒரு சுவர்களையோ அல்லது ஒரு அமைப்பையோ அவன் கட்டுகிறான். அதிலே ஒரு ஞானம் உள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அந்த கொஞ்சம் குடியிருப்புகள்ல ஒரு ஏழை மனிதன் அங்கே இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. அந்த மனிதனை நினைச்சான், அவன் தான் அந்த பட்டணத்தை விடுவிக்கிறான் அந்த எதிராளிகள் கையிலிருந்து. ஆனா யாரும் அவனை நினைக்கல. ஆகியால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும், இங்கதான் நம்ம கவனிக்கணும், அவனுடைய ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவனுடைய வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே முக்கியம். அதுதான் முக்கியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஞானம் என்பது நமக்குள்ளாக உற்பத்தி பண்ணுகிற, பெருக்கிக் கொள்கிற ஒரு காரியம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது நீதிமொழியின் புஸ்தகத்திலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of knowledge. அப்போ அந்த ஞானம், the wisdom, அது இறைவன் கொடுப்பது. அந்த ஞானத்தை அவர் தான் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம், நம்முடைய அறிவுகளை வளர்க்கிறோம், அது அறிவு வளரும். ஆனால் ஞானம் அது ஆண்டவரிடத்திலிருந்து கொடுக்கக்கூடியது. அதனால்தான் சாலமோன் ராஜாவாகும் போது ஆண்டவன் அவனிடத்துல என்ன வேண்டும்னு கேட்கும் போது அவன் வேற எதையுமே கேட்கல, எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான். அப்ப ஞானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம். அந்த ஞானத்தை தேடி பல நாட்டிலிருந்து ஜனங்கள் அவனை பார்க்க வந்தார்கள், ராஜ ஸ்திரீகள் வந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்ப பலத்தை பார்க்கலும் ஞானமே உத்தமம் என்று சொல்லும் போது, தேவ ஞானம் நமக்குள்ளே இருக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும். அந்த பலசாலியான ஒரு ராஜா வந்து அந்த பட்டணத்தை பிடிச்சு என்ன பண்ணாலும் சரி, இந்த ஏழை உடைய ஞானம், தேவ ஞானம் அவனுக்குள்ள இருந்ததுனால அந்த பட்டணத்தை காப்பாற்றான். ஈவன் தான் அவனுடைய பேரு அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், அவன் மறக்கப்பட்டிருக்கலாம், அவன் பேசப்படாத ஒரு பொருளாக இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஞானம், அவனுக்குள்ள இருந்த தேவ ஞானம் அங்கே அந்த பட்டணத்தின் மக்களை காப்பாற்றியது என்பது நாம் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய திறமை, நம்முடைய சாமர்த்தியம், அதை நம்ம பெரிதாக எண்ண வேண்டாம். நான் யார் தெரியுமா, எவ்வளவு ஃபிட்டா இருக்கேன் தெரியுமா, அல்லது எவ்வளவு வெயிட்டா இருக்கேன், அல்லது எவ்வளவு நாலேஜா இருக்கிறேன், எவ்வளவு என்னுடைய பிரெயின் அப்படி இப்படின்ட்டு, எவ்வளவு டேலண்டட், நான் மல்டி ஃபேசட்டட், அப்படி இப்படின்னு நம்மளை குறித்து பெருமையா, நம்ம பலத்தை, நம்ம சாமர்த்தியத்தை, திறமைய நம்ம பெருமையா நினைத்து அதை நம்ப வேண்டாம். அதற்கு மாறாக, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தின்படி என்னை நடத்தும், உங்களுடைய ஞானம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லப்பா, நீ என்னை உங்களுடைய ஞானத்தின்படி நடத்தும், உங்க ஞானத்தை தாங்க, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், எங்க போகணும், யூ கைட் மீ, யூ கிவ் யுவர் விஸ்டம் கேளுங்க. ஆண்டவர்
சரியாக நடப்ப. உனக்கு திறமையே இல்லாம இருக்கலாம், உனக்கு தாளந்துகளே இல்லாம இருக்கலாம், அல்லது நீ எதுக்குமே குட் ஃபார் நத்திங்னு உன்னை சொல்லியிருக்கலாம், நீ ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், நீ ஒன்றுத்துக்கும் உதவாதன்னு கூட மக்கள், உலகம், உங்களுடைய உறவு உங்களை பரிகாசம் பண்ணியிருக்கலாம், ஆனால் தேவனிடத்துல கேளுங்க. அந்த தேவ ஞானம் உங்களுக்குள்ள வரும்போது உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த ஏசப்பா, பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்று சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு இப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீ தாராளமாய் கொடுப்பீராக அப்பா. நீ தாராளமாய் கொடு. அந்த ஞானம் சுவாமி எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு வேண்டும். உலக வாழ்க்கையிலே நாங்கள் செல்வதற்கு, அது படிப்போ வேலையோ குடும்ப வாழ்க்கையோ ஊழியமோ எதுவா இருந்தாலும் அதை செய்வதற்கு உடைய ஞானம் வேண்டும். ஒருவேளை அந்த ஏழையின் ஞானம் புறக்கணிக்கப்படலாம், அசட்டை பண்ணப்படலாம், ஆனால் நீர் அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் காரியங்களை சாதிக்கிறீர், செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய ஞானத்திற்காக கெஞ்சுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உங்க ஞானத்தை கொடுத்து வழி நடத்தட்டும். அது வாழ்க்கையை சந்தோஷமாய் மேன்மையான அனுபவங்களை பெற்று செல்லட்டும். எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். நிறைவேற்றிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.